வணக்கம். அமெரிக்க அதிபர் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறுகின்ற பொழுது சிறப்பு அறிவிப்பு, ஈரானுடன் பேச்சுக்கள் ஆரம்பம் என்று தெரிவிப்பு. இன்று மாலை பேச்சுக்கள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதற்காக பேச வேண்டும்? முதலாவது காரணம், அமெரிக்காவினுடைய படைகள் இன்று என்றுமே இல்லாத அளவிற்கு பெருந்தொகையாக அணிவகுத்து நிற்கின்றன. கண்முன் பார்த்தால் பிரம்மாண்டமான ஒரு படை நிற்பது ஈரானினுடைய போர்க்களத்தில் அவர்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இப்படி ஒரு பெரும் படையை எதற்காக எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். பொதுவாக ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதல்களை அவர்கள் அறவே விரும்பவில்லை. எனவே இந்த போரையும் அவர்கள் விரும்பாத காரணத்தினால் பேச்சுக்களினால் ஒரு தீர்வை தொடலாமா என்கின்ற இடம் நோக்கி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே பேச்சுக்கள் ஆரம்பிக்கின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் எந்த கருத்தையும் கூறவில்லை. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினர் தாங்கள் எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக 24 மணி நேரங்களும் கண்களில் எண்ணெய் ஊற்றியபடி காத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றது. அதேவேளை ஈரானினுடைய இன்னொரு ஊடகமானது அமெரிக்க அதிபரினுடைய பேச்சுவார்த்தை என்பது வடிகட்டிய பொய் என்றும் கூறுகின்றது. ஆனால் ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம், சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபருடன் கடந்த சனிக்கிழமை தொலைபேசி வழியாக பேசினார். அவருடைய முகத்தில் மிக பெரும் கவலை இருந்தது. அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதை சவுதி அரேபியாவிற்கு அறிவிக்காமல் ஒரு வேலையை செய்தால், ஒரு பிரம்மாண்டமான போர் வெடிக்குமாக இருந்தால் சவுதி அரேபியா முதலாவது இலக்காக தாக்குதலுக்கு உள்ளாகும். எனவே போரொன்றை தொடங்குவதற்கு முன்னர் சவுதியை எப்படி தயாரிப்பது என்பதற்கான எந்த அறிவுரையும் வழங்காமல், நீங்கள் எக்கேடு கட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்பது போல நீங்கள் போரை நடத்துவீர்களாக இருந்தால், பொதுமக்கள் வாழுகின்ற இடத்தில் போரை நடத்துகின்ற பொழுது பொதுமக்களை தப்பியோடும்படி எந்த அறிவித்தலும் இல்லாமல் நீங்கள் போரை நடத்தினால் என்ன செய்வது என்பது போன்ற நிலை இருக்கின்றது. எனவே உங்களுடைய திட்டத்தை தெளிவாக தர வேண்டும். ஈரான் மீதான ஒரு பாரிய தாக்குதலை நடத்தக்கூடாது. அது மத்திய கிழக்கினுடைய நலனுக்கு நல்லது அல்ல என்றும் சவுதி இளவரசர் கவலையுடன் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரிவித்ததன் பின்னதாக இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. இதனால் அமைதி ஒப்பந்தத்திற்கு உள்ளே நாங்கள் செல்லுகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் ஈரான் ஓமான் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பேச்சுகள் ஏறத்தாழ இன்று இறுதி கட்டத்தை எட்டிவிடும் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன? முதலாவது, ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதா திறப்பதா என்பது பற்றி ஈரானுக்கும் ஓமானுக்கும் எந்த பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்றும், ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு பொதுவான வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்து பேசுகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவான வழித்தடம் என்றால் என்ன? ஓமானுக்கு சார்பான பகுதியில் ஒரு தொகுதியும் ஈரானுக்கு சார்பான பகுதி என்றும் 2 பகுதிகள் இருக்குமாக இருந்தால் அங்கு குழப்பம் ஏற்படும். இருவருக்கும் பொதுவான ஒரு பொது வழியை உருவாக்கி விடலாம் என்று பேசி இறுதி கட்டத்திற்கு வந்திருப்பதாகவும், மத்திய கிழக்கு நாடுகள் இதற்கு இணங்கி அவர்களுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் எட்டி தொடப்பட்டதாகவும் அபஸ் அரக்சி கூறுகின்றார். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அங்கு செல்பவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டுமா இல்லையா என்ற கேள்விக்கு கீழே ஒரு ஷரத்து எழுதப்பட்டிருப்பதாகவும், அது நீங்கள் விரும்பினால் கட்டணத்தை செலுத்தலாம் என்று கூறுகின்றது. கட்டணத்தை செலுத்துங்கள் என்று கூறுவதை விட கட்டணத்தை விரும்பினால் செலுத்தலாம் என்பது மிக ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கும். உதாரணமாக, படிப்பறிவில்லாத ஒரு ஏழையிடம் விற்றும் கையளித்தும் அறுதியாகவும் ஒப்படைக்கப்படுகின்றது என்று உறுதியை எழுதி கையெழுத்தை வாங்கிவிட்டு பின்னர் மெதுவாக சில மாதங்கள் சென்ற பின்னர் ஒரு 5 ரூபாய்க்கு சிறிய வாடகை சீட்டை எழுதி தாருங்கள் என்று அந்த ஏழையை ஏமாற்றி வாடகைக்கு இருக்கின்றாய் என்கின்ற நிலைக்குள் அவர்களை தள்ளி வீட்டை விட்டு விரட்டி அடிக்கின்ற வேலைகளை பலர் செய்வதுண்டு. அது போன்ற ஒரு கபட நாடகம் இதற்குள் இருப்பதாகவே கருதப்படுகின்றது. கட்டணத்தை விரும்பினால் செலுத்தலாம் என்கின்ற அந்த சரத்து வாடகை சீட்டு எழுதியது போன்ற ஓர் ஆபத்தான சரத்தை
ஆபத்தாகவே இருக்கும் என்பதனால் சர்வதேசம் இதை ஏற்றுக்கொள்ளுமா தெரியவில்லை. ஆனாலும் கூட ஒரு கண்டெய்னருக்கு $1000 என்கின்ற அடிப்படையில் அதிகரிப்பு ஏற்பட இருப்பதை இயல்பாக காண முடிகின்றது. இது $2000-3000 என்று உயர்கின்ற பொழுது பொருட்களை ஏற்றி இறக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வர்த்தகம் பலத்த அடி வாங்க ஆரம்பிக்கும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. இதற்கிடையில் மொரோக்கோ நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த அகதிகள் தொடர்பாக மொரோக்கோ அரசினுடைய இறுதி அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. அவர்கள் இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் இதில் முக்கியமான விடயம் சமூக வலைத்தளங்களில் ஐரோப்பா திறந்து விடப்பட்டிருக்கின்றது என்று பரப்பப்பட்ட ஒரு போலியான இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வதந்தியாக இருக்கின்றது. இன்றைய இளையோர் டிக்டாக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்து அதுவே முடிந்த முடிவென்று ஆதாரமில்லாத இந்த செய்திகளை வைத்து வாழ்க்கையை நாசமாக்குகின்றதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இரண்டாவது, இப்படியான செய்திகளை பரப்புவதில் ஆழ்கடத்தல் நெட்வொர்க் பெரிய அளவில் தொழில்பட்டு இவர்களை ஏவிவிட்டு தங்களுடைய வர்த்தகத்தை நடத்துவார்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும் நீங்கள் படிக்க சென்றால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இங்கு சென்றால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று பல வீடியோக்கள் வருகின்றன. அந்த வீடியோக்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்பதற்கு எந்த விடையும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே உறுதி செய்யப்படாத இந்த தகவல்களை மிகவும் அவதானமாக கையாண்டிருக்க வேண்டும் இளையோர். ஆழ்கடத்தல் நெட்வொர்க் இதை சரியாக பயன்படுத்திவிட்டது என்றும் ஸ்பானியாவினுடைய நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பில் இதுவரை வதிவிட அனுமதி வழங்கப்படாதவர்களுக்கு வதிவிட அனுமதி வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்வும் ஸ்பானியா சென்றால் நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்கியதனால் இப்படி நடந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 82 இருக்கின்றது. 60,000 அல்ல 40,000 பேரே வந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. ஸ்வீடன் ரேடியோ இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த சமூக வலைத்தளத்தில் இப்பொழுது ஐரோப்பா திறந்து விடப்பட்டிருக்கின்றது, உடனடியாக அங்கே செல்வதற்கு இதுதான் தருணம், இதை விட்டால் வேறு தருணம் இல்லை என்று சாதாரண இளையோர் கிளப்பி விடப்பட்ட காரணத்தினால் அவர்கள் இப்படி கடலில் பாய்ந்து 82 பேர் மரணமடைந்தும் போயிருக்கின்றார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பிரச்சனையாக வர ஸ்பானிய அரசு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கு விரிவான கடிதம் அனுப்பியிருக்கின்றது. மொரோக்கோ நாட்டின் மீது விசாரணை நடத்த வேண்டும். இந்த அகதிகள் வருகைக்கு பின்னால் திரை மறைவில் மொரோக்கோ அரசு இருக்கலாம் தாங்கள் சந்தேகிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெருந்தொகையானவர்கள் கடலில் நீந்தி வர முடியாது. அரசு அமைதியாக இருந்திருக்கின்றது. மேலும் மரணித்தவர்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாகவே இருந்திருக்கின்றது. இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஸ்பானியா ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கு எழுதியிருக்கின்றது. மிகப்பெரிய அகதிகள் உடைப்படுத்த இந்த வெள்ளம் ஆய்வுக்குரியது என்றும் கூறியிருக்கின்றது. முன்னர் பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் விமானம் ஒன்றின் மூலமாக அகதிகளை ஏற்றி வந்து போலந்திற்குள் நுழையும்படி இறக்கிவிட்டது போன்ற அவலமான ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆயுதங்களை பாவித்து நாட்டை தாக்குவதை விட அகதிகளை இறங்க அனுமதித்து ஒரு நாட்டை மூழ்கடிக்கின்ற வேலையை செய்திருக்கின்றார்கள் மொரோக்கோவில் இருந்து என்கின்ற குற்றச்சாட்டு நிலவுகின்றது. இவ்வாறு இன்றைய காலை செய்திகள் முழங்கி இருக்கின்றன. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.